ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எத்தனை குழம்பு வச்சாலும் மீன் குழம்புக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. இதுக்கு தான் பாருங்கள், நல்லா மீன் வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மாங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி. மீன் குழம்பு சட்டி சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எப்போதும் 2 கீனி தான் சேர்த்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது நல்லா வதங்கி வரணும். ஒரு 3 பல்லு பூண்டு மட்டும் சேர்க்குறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட தக்காளி, வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம புளி தண்ணியை சேர்க்க வேண்டியதுதான். தேவையான அளவுக்கு தண்ணி. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டு குழம்பு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்து வரப்போ நம்ம அந்த மாங்காவை சேர்க்கணும். நான் கொஞ்சம் பழ மாங்காவாக எடுத்திருக்கேன். அதனால் நான் இப்போ கொதிக்கிறப்ப சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா நீங்கள் குழம்பு தாளிக்கிறப்பயே சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஓரளவு ரொம்ப பழமாக இருந்ததுன்னா நம்ம இந்த மீன் போட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், மாங்காய் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். எல்லா மீனையும் சேர்த்துக்கிட்டேன். மீனை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நம்ம ஒரு வாட்டி கிண்டி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை கிண்டக்கூடாது. ஏன்னா சின்ன மீன்லாம் போட்டோம்னா அது கரைஞ்சி போயிடும். அதனால் டக்குன்னு நம்ம கரண்டியெல்லாம் விட்டு கிளறிடக்கூடாது. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நான் இது ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போதுமே மீன் குழம்பு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அதை திறந்து பார்த்தோன்னா அதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு மீன்லாம். மாங்காவும் நல்லா வெந்துட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மாங்காய் போட்ட மீன் குழம்பு. என்ன தான் நம்ம மீன் குழம்பு வச்சாலும் அதில் மாங்காய் போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் மாங்காய் சீசன் இல்லையா, அதனால் கண்டிப்பாக மீன் வாங்கினீங்கன்னா மாங்காய் போட்டு வச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கெட்டியாகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.